வந்தனங்க வந்தனோ வந்த ஜனம் குந்தனோ அடே தம்பி நடேசா அள்ளி தர சந்தனோ நீங்களும் புத்திசாலி நாங்களும் புத்திசாலி நீங்களும் புத்திசாலி நாங்களும் புத்திசாலி. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தி, அதாவது ஒரு கல்லை நட்டு வச்சு ஒரு சிலையாக செய்து வச்சு அதை கடவுள்னு சொல்லி அதுக்கு மேலே 4 பூவை போட்டு சுற்றி வந்து முணமுணத்து சொல்லும் மந்திரம் ஏனடா. இவருக்கும் சித்தர் பாடல்கள் எப்படி இவ்வளவு எந்த பாட்டை சொன்னாலும் பாடுறாரு அப்படின்னு நாம் பார்த்து பிரமித்த ஒருவர் சார் ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சுப்பராயன் அவர்கள். விசில் அடிக்கிறது காலித்தனம். சின்ன வயசில் எப்படித்தான் என்னையும் கேட்டாங்க, என்னடா காலி பேரில் என்னை வந்து இந்த வீடு பெருக்குவாங்கள்ல அதாலெல்லாம் அடித்தாங்க. MS பாஸ்கர் அவர்கள் ஒரு அற்புதமான நடிகர் மட்டுமல்ல, அற்புதமான பாடகர்ன்றது. பட் ஒவ்வொரு சில காட்சிகள் பார்க்கும்போது தான் மனசு கஷ்டமாக இருக்கும். என்னது என்ன அது என்ன போரூரில் அவ்வளோ கூட்டம்? போரூரில் கூட்டம்னா எலெக்ஷன் இருந்தது, அதனால் பொதுக்கூட்டம் போட்டிருப்பாங்க. இது என்ன கேட்குறீங்க, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை அது என்ன கோயிலுக்குள்ளே விசில் என்னங்க, கொஞ்சம் கேலித்தனமாக இல்லை? அது இல்லை இது காலித்தனமா? ஆமாம், காலித்தனமாக இல்லை. விசில் அடிக்கிறது காலித்தனம். சின்ன வயசில் எப்படித்தான் என்னையும் கேட்டாங்க, என்னடா காலி பேரில் என்னை வந்து இந்த வீடு பெருக்குவாங்கள்ல அதாலெல்லாம் அடித்தாங்க வீட்டில். ஆனால் நான் நிறுத்தலை. விசில் நீங்கள் விசில் அடிப்பீங்களா? அடிப்பேன். அடிங்க. ரேவதி சொல்லுவாங்களே தேவரமில்ல, அது மாதிரி வெறும் காற்று தான் வருது. ஆமாம், காற்றோட கலந்த ஒரு விசில். இப்போ புல்லாங்குழல்ன்றது காற்று வாத்தியம். ஆமாம். கிளாரினெட்டு காற்று வாத்தியம், நாதஸ்வரம் காற்று வாத்தியம், இந்த மாதிரி வந்து சாக்ஸோஃபோன், இது மாதிரி எல்லாமே வந்து ட்ரம்பெட், இது எல்லாமே காற்று வாத்தியம். அதே காற்றை எந்த வாத்தியமும் இல்லாமல் இசைப்பது தான் விசில். இந்த விசில் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது தெரியுமா? அந்த அசோசியேஷனில் பூஜான்னு ஒரு குழந்தை, 8வது படிக்கிற குழந்தை, ரேஷ்மான்னு ஒரு பொண்ணு, அது 2nd இயர் படிக்கிறாங்க. என்ன பிரமாதமாக விசில் பண்ணாங்க தெரியுமா? நான் இன்றைக்கி மிரண்டு என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து விசில் பண்ணுங்க. நான் பண்ணேன். நான் ஒரே ஒரு பழைய பாட்டு தான் மறுபடியும், சரி, அதை நான் உங்களுக்காகவும் என்னுடைய நண்பன் வெங்கட்னு ஒருத்தன், அவன் இந்த பாட்டை கேட்டானா அழுவான். அவனுக்காகவும் நான் இந்த பாட்டை வந்து நான் இப்போ விசில் பண்ணி காமிக்கிறேன். மியூசிக் வேண்டாம், நான் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் விசில் காலித்தனமாக கலை வண்ணமான்றதை நீங்கள் பாருங்கள். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. இப்போ சொல்லுங்கள் விசில். அற்புதம், அற்புதம். கலைவண்ணன் தான். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அது வந்து அது நிச்சயமாக. இப்போ என் குழந்தை, என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நான் அதில் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். இது நான் எப்படி ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஆரம்பித்தேன். ஃபென்டாஸ்டிக். நிச்சயம். இந்த அளவுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்கன்னா இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். அதாவது தத்துவ பாடலுக்கு மேலே ஒரு ஒரு விபரீதமான, அதாவது ஒரு பாசம் வச்சுருக்கீங்க நீங்கள். சித்தர்கள் தத்துவங்கள், அந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? பெரிதாக நான் ஆராய்ச்சி பண்ணல. அதில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து எல்லா சித்தர் பாடல்களையும் சொல்லக்கூடியவர் யார் அப்படின்றது நான் பார்த்து. இவருக்கும் இப்போ நீங்கள் காலையில் கேட்டிங்க இல்லையா, என்ன வந்த உடனே உங்களுக்கு சங்கீதத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டிங்க இல்லையா, அந்த மாதிரி இவருக்கும் சித்தர் பாடல்கள் எப்படி இவ்வளவு எந்த பாட்டை சொன்னாலும் பாடுறாரு அப்படின்னு நாம் பார்த்து பிரமித்த ஒருவர் சார் ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சுப்பராயன் அவர்கள்.
அவர் செய்கிற தொழிலுக்கு பிரமாதமா எவ்வளோ சித்தர் பாடல்கள், திருவாசகம், தேவாரம், திவ்ய பிரபந்தம், அது இதுன்னு எல்லாத்தையும் பாடுறாரு. நான் சில சித்தர் பாடல்கள்லாம் நிறைய படித்தேன். சரி. படித்ததுனால வந்து அதாவது நம்ம யார் ம். அப்படின்றதுக்கு பட்டினத்தார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அதை கொஞ்சம் பாருங்களேன். அது காளஹஸ்திக்கு அவர் போயிருக்கும் பொழுது அங்கே யாரோ ஒருத்தர் இறந்துட்டார். சரி. இறந்து போய் அவர் அங்கே வந்து இடுகாட்டில் படுக்க வச்சிருக்கும் பொழுது சுற்றி நின்று எல்லாரும் அழுகுறாங்க. ம் ம் அழுகும் பொழுது இவர் பாடினாராம், ம் 10 புகுந்து பட்டாடை சுற்றி. ம் அப்படின்னா புரியுதா? 10 இடத்திற்கு போய் வந்து பட்டுனாலேயே ட்ரெஸ்ஸு போட்டு ம் முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின், முத்து பவளம் போன்ற கற்கள்லாம் போட்டு மோதிரமாக போட்டோம், கையில் போட்டோம், கழுத்தில் போட்டோம், இப்படியெல்லாம் போட்டு ஆடி ஆடி முடிந்த பின் 10 புகுந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின் செத்து கிடக்கும் பிணத்தருகே. ம் அடுத்த லைனை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்மலாம் வந்து ஆணவமாக இருக்கிறோம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் பதில், செத்து கிடக்கும் பிணத்தருகே இனிச்சாம் பிணங்கள் நின்று கத்தும் கணக்கென்ன கான் கைலாயபுரி காலத்தேனார். இனிமேல் இறந்து போகிற பணமெல்லாம் நின்று கத்துது, இது என்னடா கணக்கு? மனிதர்கள் நீங்கள் எல்லாருமே என்றைக்குமே இறந்து போகிற பணம் தான்டான்னு எழுதியிருக்கிறார். அதே மாதிரி தான் வந்து நான் முதல்ல சொன்ன அந்த பாடல், அந்த ஆடி ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன, அது. ஆமாம். அதே மாதிரி எவ்வளவோ பாடல்கள், எத்தனையோ பாடல்கள் சித்தர்கள். அதாவது கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம். ம் அப்போ சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் சொல்லியிருக்கிறாரு, ம் நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தி. ம் அதாவது ஒரு கல்லை நட்டு வச்சு ஒரு சிலையாக செய்து வச்சு அதை கடவுள்னு சொல்லி அதுக்கு மேலே 4 பூவை போட்டு சுற்றி வந்து முணமுணத்து சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்ட கல்லும் பேசுமோன்னார். இவர் என்ன சித்தர்லேயே இவர் நாத்திகராக இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆமாம், இதுவரை அதுதான் தாட் வரும். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமுணத்து சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்ட கல்லும் பேசுமோ ம் நாதன் உள்ளிருக்கையில்னார். அடுத்த லைன், இறைவன் உனக்குள்ளேயே இருக்கும் பொழுது கல் எப்படிடா பேசும்? சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் சுவையை அறியுமோன்னார். நீங்கள் பேசிய வார்த்தைகள் இந்த மைக்குக்கு தெரியுமா? தெரியாது, கேட்குறவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக. அந்த மாதிரி வந்து சுட்ட சட்டி சட்டுவம், ஒரு சட்டியில் வந்து நீங்கள் வந்து கறியை போட்டு கரண்டியால் கிளறினா அந்த கரண்டிக்கும் அந்த சட்டுவத்துக்கும் அதனுடைய டேஸ்ட் அந்த இதுக்கும் தெரியாது, அந்த சட்டிக்கும் தெரியாது, சாப்பிட்றவனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இறைவனை உணர்பவனுக்குத்தான் இறைவன் தெரிவான்னார். ஆஹா. இந்த மாதிரி எவ்வளவோ பாடல்கள் இருக்குது. சித்தர் பாடல்கள் வந்து இல்லாத கருத்துக்களே இல்லை என்பது. திருவள்ளுவர் திருக்குறளில் பாருங்கள், உலக பொதுமறைன்னு திருக்குறளை ஏன் எடுத்தாங்க? இதில் எந்த தெய்வத்தையும் குறிப்பிட்டு அவர் சொல்லலை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுனார். அவ்வளோதான். ஆதி பகவன் ஒரே கடவுளை பற்றி தான் சொன்னார். ஒரு இறைவனை பற்றி மட்டும்தான் சொன்னார். இந்த கடவுள் அந்த கடவுள்னு சொல்லியிருந்தால் அது உலக பொதுமறையாக ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. தொடாத சப்ஜெக்டே இல்லை அதில். பாஸ்கரனே சொல்லுங்கள். அதாவது எந்த சப்ஜெக்ட் தொட்டாலும் ரொம்ப அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகிறீங்க, ஆழமாக போய் அங்கே நீந்தி வழி தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கீங்க. சீரியஸ் டாபிக் என்ன ஒன்று அவ்வளோ சீரியஸாக போயிட்டீங்க. அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் அதில் ரொம்ப அதில் ட்ராவல் பண்ண முடியல. அதனால் நான் என்ன கேட்குறேன், எல்லா வெரைட்டிஸ் தெரியும்ன்றீங்க. நகைச்சுவை பாடல்கள் அப்படின்னு எடுத்தால் அதில் கூட டெஃபினட்டாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். பிரமாதமாக இருக்கு. அந்த மாதிரி பாட்டு கேட்டே இருக்க மாட்டீங்க நீங்கள். கேட்காத பாட்டு தான் பாட சொல்கிறது, அருமையாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த பாட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, பல உண்மைகளை சொல்லும், நீங்கள் மறக்க முடியாது. எப்படி? இது உண்மை, நிச்சயமாக இது உண்மை தான், அதை மறக்க முடியாது நீங்கள். சரி. அந்த மாதிரி பாட்டு இருக்குது. சரி, எடுத்து விடுங்க. பாடவே ரெடி. கோச்சுக்காத கோமளமே கொய்யா மரத்தில் கொய்யா பையங்கீது, ஆமா மரத்தில் மாம்பையங்கீது, புளியா மரத்தில் புளியாம்பையங்கீது. இதெல்லாம் உண்மை தானே? ஆமாம்மா. இதை கேட்டு ஒத்துக்கிட்ட நீங்களும் புத்திசாலி நாங்களும் புத்திசாலி, நீங்களும் புத்திசாலி நாங்களும் புத்திசாலி. கடல் தண்ணியில் கப்பல் பார், கப்பல் மேலே ஆயா பார், ஆயா கையில் குழந்தை பார், குழந்தை கையில் மாங்காய் பார், மாங்காய் உள்ள புழுவை பார், புழு நெத்தில் பைசா அகலம் பொட்டு பாருன்னா. நீங்களும் புத்திசாலி நாங்களும் புத்திசாலி, நீங்களும் புத்திசாலி நாங்களும் புத்திசாலி. எப்படி நகைச்சுவை பாட்டு? அடுத்த சரணம். அதுக்கப்புறம் எவ்வளவா இருக்கு. இதை பாட ஆரம்பிச்சாக்க மனதோட மனம் 3 நாளைக்கு நடத்தணும்.
சரி, ஒரு 3 நிமிஷம் பாடுங்களேன்றேன். 3 வந்தனங்க வந்தனோ வந்த ஜனம் குந்தனோ அடே தம்பி நடேசா அள்ளி தரேன் சந்தனம் சந்தோஷமா பூசி கொள்ளுங்க, நீங்களும் சந்தோஷமா பூசி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நிலைமை சொல்றான் பாருங்க. ஆ உருது பேச்சில் தண்ணிக்கு பேரு பானி. ஆ உம்மா விற்கிற கதி இல்லாம கொத்தால் சாவடி கோணி, ஏறி போவ ஆத்து மேல எத்தனையோ தோணி, அட எதுவும் உனக்கு பிடிக்கலன்னா இறங்கி நீஞ்சி போனி. வந்தனங்க வந்தனோ வந்த ஜனம் குந்தனோ அடே தம்பி நடேசா அள்ளி தரேன் சந்தனம் சந்தோஷமா பூசி கொள்ளுங்க, நீங்களும் சந்தோஷமா பூசி கொள்ளுங்க. ஃபேண்டாஸ்டிக். எப்படி அருமையான பாட்டு இல்லை? அதாவது கேட்கவே இல்லை இது. இல்லை, இது எல்லாமே நீங்கள் கொய்யா மரத்தில் கொய்யாப்பழம் இருக்குன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். மாமரத்தில் மாம்பழம் இருக்குன்றதை நீங்கள் மறுக்க முடியுமா? ஆமாம். புளிய மரத்தில் புளியம்பழம் இருக்குன்றதை நீங்கள் அதில் ஏதாவது குற்றம் குறை சொல்ல முடியுமா? இல்லையே, முடியாதுல்ல. அப்புறம் என்ன, எவ்வளோ உண்மை இருக்கிற விஷயத்துக்கு இவ்வளவு பாட்டு சொல்கிறது பெரிய மேட்டர் இல்லை.